ஹலோ ஆல். வெல்கம் டு சாரா ஜோன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கேன். நான் வந்து டெய்லி பேசிஸ்ல என்னென்ன அப்ளையன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்றேன். அது எவ்வளோ வந்து எனக்கு டைம் அண்ட் எஃபோர்ட்ட வந்து சேவ் பண்ணி குடுக்குது. எவ்வளோ காசு குடுத்து நான் அத வாங்குனேன். அது வந்து வொர்த் பையிங்கா இல்லையா? அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? அதுக்கப்புறம் அது எப்படிலாம் என்னோட டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிச்சன் அப்ளையன்ஸஸ் பத்தி ஷேர் பண்றேன். என்கிட்ட வந்து என்னென்ன அப்ளையன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரைண்டர் வந்து என்கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது இல்ல. கிரைண்டர் வந்து வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அத டொனேட் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். 2டே பேர் இருந்ததுனால அதுல வந்து நான் பெருசா மாவு அரைக்கிறதே இல்ல. அது வந்து மாவு அரைச்சு அத எடுத்து வைக்கிறதுக்கு தான் பெரிய வேலையா இருக்கு. ஒவ்வொரு டைமும் 2 பேருக்காக அது மாவு அரைக்க யூஸ் பண்ணிட்டு, அத வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு, அத காய வச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள தூக்கி செட் பண்ணி வைக்கிறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. 2வது பெரிய ஜார் வச்சிருக்கேன். ஸோ அதுல தான் வந்து மாவு போட்டு அரைச்சுக்கிறேன். ஸோ பாப்பாக்கு மட்டும் தான் வந்து தோசை மாவு வந்து அரைக்கிறேன். 2 டேஸ்க்கு மேல பாப்பாக்கு வந்து தோசை மாவு வச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவேன்னா, அந்த பேலன்ஸ் இருக்கிற மாவு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுருவோம். தோசை சுட்டோ, இட்லி சுட்டோ சாப்பிட்டுருவோம். அதே மாதிரி அ தோசை, இட்லிலாம் வந்து நான் பெருசா சாப்பிடுறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்ப்ஸ் தான் இருக்கு. அதனால வந்து நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஹா இல்லன்னா வந்து சேமியா, உப்புமா இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடுறது. அண்ட் மோஸ்ட்லி சாலட் போயிடுவேன். அப்படி இல்லாட்டி வந்து சுண்டல் வந்து அவிச்சு சாப்பிட்டுருவேன். இதுதான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ். இத பத்தி நான் பெருசா சொல்லியே ஆகணும். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளையன்ஸா மாறிடுச்சு. இப்போ இந்த கேஸ் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் இஷ்யூ வந்து இல்ல அப்டின்னா, நான் கண்டிப்பா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸா என்கிட்ட இருந்தது. ஆனா நான் அத யூஸே பண்ணாம தான் வச்சிருந்தேன். வீட்ல அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி என்னோட வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து என் ஆஃபீஸ்ல கிஃப்ட்டா குடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸ்ல ஆயுத பூஜை வரும்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். மோஸ்ட்லி வந்து நான் அத வந்து காசு போட்டு வாங்கல. சரி நெறைய ஐட்டம் வந்து நான் காசு போட்டு வாங்கல. அதுவா என்ன தேடி வந்த ஒரு ஐட்டம்ஸ். அதாவது நான் ஆசைப்பட்டு எனக்கு அதுவா தானா கிடைச்ச ஐட்டம்ஸ் தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அத தவிர வேற எந்த ஐட்டமும் நான் காசு போட்டு வாங்கவே கிடையாது. இயர்ஸ் அண்ட் இயர்ஸா நான் வச்சிருந்தேன். ஸோ இப்பதான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அதுவும் இந்த கேஸ் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அத யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன் இல்லையா? இட்லி அவிக்கிறது, பால் காய்ச்சறது மோஸ்ட்லி எல்லா ஃபுட்டுமே நான் அதுல தான் செய்றேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட கிச்சன்ல. இத கண்டிப்பா நம்ம வச்சுட்டு தான் ஆகணும். வொர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வாங்குறதுக்கு. அரவுண்ட் 1500 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கெட்டில் தான் சொல்லுவேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சுடு தண்ணி போடுறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதோட நான் வந்து ஒரு 4வது கெட்டிலோ என்னமோ யூஸ் பண்றேன். ஒரே மாடல்ல தான். பிரஸ்டீஜ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 4வது மாடல் இதுக்கப்புறம் நான் சாரி 4வது கெட்டில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரஸ்டீஜ் வந்து ரொம்பவே வொர்ஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி அகாரோ இல்லாட்டி வேற ஏதாவது கெட்டில் பிராண்ட் வந்து நம்ம போய்க்கலாம்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் வந்து காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கெட்டில் வந்து மாத்தணும். ஸோ இது வந்து கொஞ்சம் அ என்ன சொல்றது? துரு புடிச்சு வந்து சீக்கிரமா வந்து வீணா போயிடுது. இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால கெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது ஒரே ஒரு ட்ராபேக் தான் வந்து அந்த கெட்டில்ல இருக்கு. மத்தபடி வந்து கெட்டில் சூப்பரா யூஸ் ஆகுது என்னோட கிச்சன்ல. அண்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹாட் வாட்டர் வந்து அடிக்கடி வந்து போட்டு குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் பாப்பாக்குமே அதுல தான் வந்து நான் சுடு தண்ணி போட்டு குடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேஸ் இல்லாத டைம்ல கூட சுடு தண்ணி வேணும் அப்டின்னா டக்குனு அதுல போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ கரண்ட்ல தானே ஓடுது. அதனால கேஸ்லாம் வந்து வீணாகாது. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல் தான். இந்த கெட்டிலோட ரேட் வந்து 700, 750 கிட்ட வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு வொர்த் பையிங் அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையருமே வந்து என்ன தானா தேடி வந்த ஒரு பொருள். அதுவுமே என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அந்த ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நல்லா ட்ரை பண்ற ஒரு திங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பில பொடி பண்றோம் அப்டின்னா, அதுல வந்து டைமர் செட் பண்றோம் அப்டின்னா, சூப்பரா வந்து நல்லா ட்ரை பண்ணி குடுத்துருது. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு போய் பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பதத்துக்கு வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா வந்து ட்ரை ஆயிடுது அதுல. பூண்டு பவுடர் ரெடி பண்ணலாம் அப்டின்னா, பூண்டு வந்து நல்லா உரிச்சு வச்சுட்டு, அத வந்து சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பண்ணிட்டு, குட்டி குட்டியா அது ரொம்ப குட்டி குட்டியா மிக்ஸ்ட் ஆயிடுமா. ஸோ அத கொண்டு போய் நம்ம ஏர் ஃப்ரையர்ல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, அதுவுமே நம்ம நல்லா வந்து கிரிஸ்பா கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம அத பவுடர் பண்ணி வச்சுட்டு, பீஸாக்கு இல்ல பாஸ்தாக்கு இந்த மாரி நெறைய வந்து சப்பாத்திக்கு இப்படிலாம் வந்து பூண்டு வந்து போட்டு, பூண்டு பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி பீட்ரூட் இருக்கு இல்லையா? அதையுமே நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு, அதையுமே நம்ம வந்து நல்லா சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டு, அதையுமே நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, பீட்ரூட் ஜூஸ் கூட டெய்லி வந்து பவுடர் போட்டு குடிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து நெறைய பேர் வந்து பிரியாணி சாரி நெறைய பேர் வந்து மேகி பண்றாங்க அண்ட் பாஸ்தா பண்றாங்க. இதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் பீஸா கிரேவிங்ஸ் வந்தா பீஸாவும் பண்ணி அதுல சாப்பிடலாம். ஸோ அதுவுமே நல்லா வருது. அதுக்கப்புறம் இந்த மேரினேட்டட் சிக்கன் இருக்குல்ல, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன்லாம் வந்து அதுல ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே நல்லா தான் வருது. அண்ட் இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஆனா இது வந்து ஒரு வொர்த் பையிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏர் ஃப்ரையர் ஓகே நல்லாருக்கு. ஆயில் இல்லாம சமைக்கிறதுக்கு நல்லாவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆயில் இல்லாம சாப்பிடணும் அப்படின்னா, கண்டிப்பா ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வொர்த் பையிங் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அது நல்லா யூஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்க வீட்டுக்கு அது சூட் ஆகுதா? அண்ட் அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அண்ட் நான் இது எனக்காக நான் வாங்கிக்கல.
அது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லயே குடுத்ததுனால ரொம்பவே வசதியா போயிடுச்சு எனக்கு. ஸோ வாங்க வேண்டியதே எனக்கு இல்லாம போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சாண்ட்விச் மேக்கர் வச்சிருக்கேன். அது வந்து பிரஸ்டீஜோட இது. ஸோ இது வந்து நான் பிரெக்னன்சி டைம்ல வந்து வாங்குனது. அப்போ வந்து இந்த டிக்லெட்டிங், மினிமலிசம் அந்த மாரிலாம் கிடையாது. ஸோ சாண்ட்விச் மேக்கர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்குனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வாங்குனேன். அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பேனா, எங்க பிரெக்னன்சி டைம்ல வந்து நெறைய பிரெட் எல்லாம் சாப்பிடுவேன். இந்த மாரி சாண்ட்விச்லாம் பண்ணி சாப்பிடுவேன். கிரேவிங்ஸ் அடிக்கடி வருமா, ஸோ அதனால வந்து கார்ன், சீஸ் இதெல்லாம் வாங்கி வாங்கி சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுவேன். என்னோட ரூம்லயே கொண்டு போய் வச்சுப்பேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அது. குட்டியா தான் இருக்குமா, ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால, அந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து நான் வொர்த் பையிங் தான் சொல்லுவேன். தவால வைக்கிறோம் அப்டின்னா, கூடவே நம்ம அத பிரஸ் பண்ணி, கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டே இருந்தா தான் வந்து நல்லா ஈவனா குக் ஆகும். இந்த சாண்ட்விச் மேக்கர்ல அப்டி கிடையாது. நம்ம சாண்ட்விச் வந்து ஃபில்லிங்லாம் கரெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டு, ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி போய் நீங்க வந்து சாண்ட்விச் மேக்கர்ல வச்சுட்டீங்கன்னா, அது ஒரு கிளிப் மாரி இருக்கும். அத போட்டு விட்டுட்டீங்கன்னா, அழகா அதுவே கம்ப்ரஸ் ஆயிக்கும். அதுவே வந்து நமக்கு அழகா அந்த ஈவனா வந்து குக் பண்ணி குடுத்துருமா. ஸோ அது சாப்பிடும்போது வந்து எந்த ஒரு ஸ்டஃப்பும் வந்து வெளிய வராம இருக்கும் மெயினா. அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அந்த சாண்ட்விச் மேக்கர்ல. ஸ்டஃப் வந்து நமக்கு வெளிய வராம இருந்ததுனா கடிச்சு சாப்பிட முடியும். அப்படி இந்த ஸ்பில் ஆகாம இருந்தா அது எப்படி நம்ம சாப்பிடுறது? அதனால வந்து அது ஒரு கடுப்பான விஷயம் இருக்கு. அதனால சாண்ட்விச் மேக்கர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வொர்த் பையிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவுமே அரவுண்ட் ஒரு 1000 அந்த ரேஞ்ச்ல தான் வந்துச்சு. ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் கிடைச்சா வேணா உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு 3 ரேக் ஃப்ரிட்ஜ். அதாவது என்ன சொல்லுவாங்க, 3 டோர் ஃப்ரிட்ஜா? 3 டோர் ஃப்ரிட்ஜ்ன்னு நான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடைச்சதுனால நான் இத வாங்கிட்டேன். ஓவரால் நல்லாவே கூலிங்கா இருக்கு. நல்லாவே வொர்க் ஆயிட்டு இருக்கு. 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 27K கிட்ட வந்தது. நான் வந்து ஆஃபர் பிரைஸ்ல ஒரு 22 அந்த மாரி வாங்குனேன். 24ல இருந்து 22 அந்தக்குள்ள தான் வாங்குனேன். பட் இது ஒரு வொர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு 270 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ். அண்ட் இன்னொன்னு உங்க வீட்டுக்கு வந்து அது ஓகேவா? உங்க வீட்டோட ஹைட்டுக்கு அது நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் என்னோட வீட்டுக்கு ஓகேவா இருக்கு. என்னோட ஹால் கொஞ்சம் பெருசு. ஸோ ஹால்ல தான் நான் வச்சிருக்கேனா, ஸோ பெருசு. அதனால அது பெருசா ஒண்ணும் தெரியல. ஸோ 7 ஃபீட் அந்த மாரி வருது அது. கொஞ்சம் நல்லாவே இருக்கு. என்னோட பிரதர் வாங்கி குடுத்த ஃப்ரிட்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூரிஃபையர் தான். அது வந்து ஹஸ்பண்ட் வீட்ல ஆல்ரெடி இருந்தது தான். நான் எதுவும் வாங்கல. அது ஒரு வொர்த் பையிங் தான். ஏன்னா வாட்டர் பியூரிஃபையர்னா ஒண்ணு தான் கரண்ட் இருக்கும்போது தான் அத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கரண்ட் இல்லன்னா அது கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து கடையில தான் கேன் வாங்கி சாப்பிடுற மாரி கடையில தான் வந்து கேன் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வொர்த் பையிங் தான். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து கரண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ கரண்ட் கட்லாம் அவ்வளவா ப்ராப்ளம் இல்ல இல்லையா? ஸோ அதனால வந்து வாட்டர் பியூரிஃபையர் ஒரு வொர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். நம்மளோட எனர்ஜி டைம்லலாம் நல்லாவே சேவ் பண்ணுது. மிக்ஸி அத பத்தி தான் நான் சொல்லணும் பெருசா. எனக்கு வந்து மிக்ஸி வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல இருந்து தான் அதுவுமே வந்தது. கிஃப்ட்டா தான் வந்தது. ஸோ மிக்ஸி வந்து அந்த டைம்ல எனக்கு ரொம்ப மக்கர் பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு அந்த கிஃப்ட் வந்து கிடைச்சது. இந்த மிக்ஸி கிஃப்ட். இதுதான் வந்து நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னா லோ குவாலிட்டியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அது அரைக்க அரைக்க என்ன ஆகுதுன்னா பிளாஸ்டிக் ஸ்மெல். அதோட பிளாஸ்டிக் ஆனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அந்த ஜாரு. மூடி மட்டும் தான் வந்து பிளாஸ்டிக். இருந்தாலுமே அத அரைக்கும்போது எனக்கு என்னன்னா, பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. அதனால அந்த மிக்ஸிய வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த ஜிஆர்டிலலாம் குடுப்பாங்க இல்லையா? மிக்ஸி ஃப்ரீயா குடுப்பாங்க. நம்ம நகை வாங்குனா ஃப்ரீயா குடுப்பாங்க. அந்த கிஃப்ட்ட தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் மிக்ஸி வந்து நான் காசு குடுத்து இன்னும் வாங்கல. ஸோ வாங்கணும். பின்னால வாங்குறது ஒரு ஐடியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி இருக்கு இல்லையா? அந்த மிக்ஸி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். பிகாஸ் அது ஃபுட் ப்ராசஸோட சேர்ந்து வரும் இல்லையா? ஸோ அதுல வந்து நெறைய டேட்ஸ் இருக்கும். அதுவே வந்து ஸ்லைஸ் பண்ணி குடுக்குது. அதுக்கப்புறம் நல்லா வந்து கிரேட் பண்ணி குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மிக்ஸி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அது வந்து என்னோட கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேபி வச்சிருக்கிறதுனால டக்குனு எனக்கு வேலை முடியணும் அப்படின்னா, அந்த மிக்ஸி கண்டிப்பா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடவே வந்து அது கூட ஜூஸரும் வந்து குடுக்குறாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேபிக்கு வந்து அடிக்கடி நம்ம ஜூஸ் போட்டு குடுத்துட்டே இருப்போம் இல்லையா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அது வாங்குற ஒரு ஐடியா இருக்கு. ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆஃபீஸ்ல குடுத்தாங்கன்னு. அந்த மிக்ஸி வந்து அது கூட ஒரு ஃபுட் ப்ராசஸர் 2 ஜார் அவ்வளோதான் வந்திருந்தது. அந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து சப்பாத்தி மாவுலாம் வந்து நான் திரட்டுவேன். ரொம்ப சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கு சப்பாத்தி மாவு. சப்பாத்தினா அடிக்கடி போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த மாரி எனக்கு அதுல ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு அந்த ஃபுட் ப்ராசஸர்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் கூட நான் அதுல நல்லாவே சாப் பண்ணிக்கிட்டேன். ஆனா ரொம்ப மிக்ஸ்டா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ பிளேட்ஸ்லாம் இருக்காது. 2 பிளேட்ஸ் தான் இருக்குமே. ஓவரால் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஃபுட் ப்ராசஸர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸோ அதுதான் செக் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து செக் பண்றதா, இல்ல வந்து இந்த மிக்ஸியே அப்படியே டொனேட் பண்றதா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சிருக்கேன். அதுவுமே வந்து ஹஸ்பண்ட் கிஃப்ட்டா வந்தது தான் போல இருக்கு. ஹேண்ட் பிளெண்டருமே நான் வாங்கல. கீரை வந்து நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கடையறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கீரைலாம் வந்து சூடு ஆனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜார்ல போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து இது வந்து என்னன்னா, என் ஹேண்ட் பிளெண்டர் சூடோட பண்ணாலும் எதுவும் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு ஈஸியா இருக்கு. அந்த ஹேண்ட் பிளெண்டர் ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் அத அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா, அழகா வந்து கீரை வந்து கடைஞ்சு குடுத்துருது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர். இதுவுமே இயர்ஸ் அண்ட் இயர்ஸா வீட்டுக்குள்ள தான் இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணேன், இப்ப தான் எடுத்து யூஸே பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ஐடியா, ஹேண்ட் பிளெண்டர் வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது.
அத எடுத்துட்டு வந்து சரி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல வந்து லஞ்ச் கட்டணும். டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றது யோசிக்கும் டக்குனு பிளிங்க் ஆச்சு எனக்கு வீட்ல ஹேண்ட் பிளெண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத எடுத்துட்டு வந்து டக்குனு கரைச்சு சூடோடயே டக்குனு கரைஞ்சிட்டோம். எனக்கு செம்ம ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு. ஆற வைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகல. இதனால வந்து என்னோட டைம் எஃபிஷியன்ட்டா வந்து சேவ் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுலயுமே ஒரு வேர்க் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற பட்சத்துல அதுல ஜூஸ்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். பேக்கிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்ட் பிளெண்டர. ஸோ ஓவரால் வொர்த்தான ஒரு ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா வாங்கலாம். நான் வச்சிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே என்னோட டைம ரொம்ப சேவ் பண்ணுது. எஃபிஷியன்ட்டா வொர்க் ஆகுது. எஃபோர்ட்லெஸ்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வீட்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு வொர்த்தான அப்ளையன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து நான் என்னோட ஹோம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றேன். இது வந்து எல்லாருக்குமே இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு ஆயிடுச்சு. டைம் ரொம்ப சேவ் ஆகுது இதனால. கண்டிப்பா வந்து வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம். இது அரவுண்ட் வந்து ஒரு 30K சம்திங் கிட்ட வாங்குனேன். எல்ஜின்னு நினைக்கிறேன். எல்ஜி பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, வேக்யூம் கிளீனர் வச்சிருக்கேன். அதுவே வந்து ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட்டா வந்த ஒரு ப்ராடக்ட் தான். அதுவே வந்து நான் வாங்கல. ஸோ எனக்கு வந்து எதுவுமே வாங்கணும் அப்படின்றது இல்ல. எல்லாமே எனக்கு கிஃப்ட்டாவே வந்துடுது. தானாவே வந்துச்சு என்ன தேடி. வேக்யூம் கிளீனரும் இப்பதான் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இப்பதான் இருக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வேக்யூம் கிளீனரும் ஒரு வொர்த் பையிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டைம், எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகுது. ஃபேன், சீலிங் ஃபேன் தான் சொல்லுவேன். வீட்ல வந்து 2 ஃபேன் தான் இருக்கு. ஹால்ல ஒண்ணு அண்ட் பெட்ரூம்ல ஒண்ணு. இது 2 தான் இருக்கு இப்போதைக்கு. ஏர் கூலர் இருக்கு. அது வந்து என்னோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அது வந்து என்னன்னா, ஏர் கூலர் வந்து யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. அதுவும் இல்லாத அதனால நெறைய வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் அத வந்து பாப்பாக்கும் யூஸ் பண்றது இல்ல. நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. கூலர் வந்து ஒரு வொர்த் பையிங்ன்னு சொல்ல முடியாது. ஓகே யூஸ் ஆகுறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து அது யூஸ் ஆகல. அதனால நான் வந்து அத டொனேட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா, விஎல்டிசி ஃபேன் போலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி. ஏசி வந்து ஒண்ணு தான் இருக்கு. அதுவும் பெட்ரூம்ல மட்டும் தான் மாட்டியிருக்கோம். ஸோ வீடு பொறுத்து தான் நம்ம ஏசி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏசியுமே வந்து 2 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து மேரேஜ் ஆகி வந்தப்போ வாங்குனது. 2 இயர்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வொர்க் பண்ணி நல்லா தான் இருக்கு இப்போ வரைக்கும். அதுவுமே ஒரு Panasonic பிராண்ட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸ். அயர்ன் பாக்ஸ் எங்கள்ட்ட 2 இருக்கு. இப்போதைக்கு 2 அதாவது ஹஸ்பண்ட் ஒண்ணு இருக்கு. என்னோடது ஒண்ணு இருக்கு. மத்த அம்மா வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த அயர்ன் பாக்ஸ். ஸோ அது ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து நான் யூஸ் பண்றதே இல்லன்னு தான் நான் சொல்லணும். ஏதாவது சாரி கட்டுறேன், சாரி ரொம்ப கசங்கி இருக்கு, இல்ல ப்ரீஃப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் நான் அயர்ன் பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்றேன். மத்தபடி அயர்ன் பாக்ஸ் எந்த ட்ரெஸ்க்குமே நான் யூஸ் பண்றது கிடையாது. சாரிக்காவது அட்லீஸ்ட் யூஸ் ஆகுதுல்ல, அதனால நான் அத வந்து வச்சிருக்கேன். ஈவன் ஷர்ட் வந்து அயர்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, பேண்ட் அயர்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெறைய விஷயத்துக்கு அது யூஸ் ஆகுது. கசங்குனதெல்லாம் வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பாக்ஸ்லாம் வந்து வொர்த் பையிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹீட்டர். ஹீட்டர் வந்து ஹேண்ட் பிளெண்டர் மாரியே ஒரு ஹீட்டர் இருக்கும்ல, கரண்ட்ல ஃபிக்ஸ் பண்றது. அது ஒரு ஹீட்டர் வந்து இருக்கு. அது வந்து நான் கண்டிப்பா டொனேட் பண்ணலான்னு தான் வச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப பாத்ரூம்ல வந்து ஹீட்டர் வந்து மாட்டிட்டோம். அதனால வந்து அந்த ஹீட்டருக்கு வேலை இல்லாம இருக்கு ரொம்ப நாளா. 6 மந்த்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பாத்ரூம்ல வந்து அந்த ஹீட்டர் மாட்டி. ஸோ வந்து அந்த ஹீட்டர் வந்து வொர்க் ஆகுது. பட் வந்து அது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா அது எங்களுக்கு யூஸ் ஆகுறது இல்ல. ஸோ அத வந்து டொனேட் பண்றதா, இல்ல வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து பாப்பாக்காக தான் மெயினா வந்து அந்த ஹீட்டர் வந்து நாங்க போட்டது. அடிக்கடி வந்து கெட்டில்ல வச்சு, இல்லன்னா வந்து கேஸ்ல வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்க மாரி இருந்தது. ஸோ அப்படி அங்கருந்து எடுத்துட்டு போய் ஊத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அங்கருந்து எடுத்துட்டு வந்து இந்த சைடு எடுத்து போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுக்கு நடுவுல பாப்பா வேற இருப்பானா, அது தவறி கிவறி விழுந்து எங்கடா மேல கீழ கொட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயந்து நான் ஹீட்டர் மாட்டுனது. ஸோ அதுவுமே ஒரு வொர்த் பையிங்ன்னு தான் சொல்லுவேன். ஒண்ணு டிவி. டிவி வந்து மேரேஜ் ஆனதுலருந்து நான் வாங்கவே கிடையாது டிவி. ஏன்னா மேரேஜ் ஆனதுமே பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஸோ டிவி வந்து அந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகல. இங்க பின்னால இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது என் அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த டிவி. அம்மா வீட்ல வந்து சும்மா தான் இருக்கு. அதனால வந்து அம்மாவும் பார்க்கறது இல்ல அப்படின்றதுனால இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இதுவுமே பாப்பாக்காக இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? 2 இயர்ஸ் ஆகப்போது. ஸோ அதனால தான் வந்து அந்த டிவி வந்து நான் எடுத்துட்டு வந்து வச்சேன். இப்ப தான் எடுத்துட்டு வந்து வச்சேன் அது கூட. ஸோ அதுக்கு மேல எங்க வீட்ல டிவி கிடையாது. பாப்பாக்கு டிவியுமே காட்டுனது கிடையாது. ஓகே இதுவுமே ஒரு வொர்க் பையிங் தான். நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷனுக்காக நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு வொர்க் பையிங் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் கேட்ஜெட்ஸ் வந்து நான் எனக்கு யூஸ் ஆகுறது, அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு யூஸ் ஆகுறது. இதுதான் நான் வந்து இப்ப ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் வந்து 3 இருக்கு வீட்ல. 1 வந்து ஹஸ்பண்டோட இது. 1 தான் வச்சிருக்காரு. ஸோ நான் மட்டும் தான் 2 வச்சிருக்கேன். 1 வந்து டிஸ்ப்ளே போயிடுச்சு. ஸோ அத வந்து ரிப்பேர் பண்ணணும். அதனால வச்சிருக்கேன். இப்போ இன்னொன்னு வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த மொபைல். ஓவரால் மொபைல் வந்து ஒரு வொர்த் பையிங் ப்ராடக்ட் தான். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல் இல்லையா? மொபைல் ஃபோன் வந்து ஒருத்தருக்கு 1 ஃபோன் இருக்கலாம். பட் ஒருத்தருக்கு 2 ஃபோன்ன்றது ஓகே விளாக் எடுக்கிறவங்களுக்கு அந்த மாரி பெர்சனுக்கு வந்து ஓகேவா இருக்கும் 2 மொபைல். அதுவுமே வந்து இம்பல்ஸா நான் வந்து பை பண்ணல. ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவரோட ஃபோன் தான் எனக்கு குடுத்தாரு. அது அதாவது குடுக்கல. ரொம்ப நாளா வந்து வீட்ல வச்சிருந்தாங்க. ஸோ ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஷாப் கிடைக்கிற வரைக்கும் சரி இருக்கட்டும் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, நியூ மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளா அது வீட்ல இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது விளாக் எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷாப்பா கொண்டு போயிட்டு நாங்க குடுத்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொண்டு வந்தா ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து 2 ஃபோனா ஆயிடுச்சு. என்னோட ஃபோன் வந்து விவோ ஃபோன் வந்து வச்சிருந்தேன் முன்னாடி.
அதுதான் வந்து இப்ப டிஸ்ப்ளே போயிடுச்சு. பாப்பா வந்து உடைச்சுட்டான். ஸோ டிஸ்ப்ளே போயிடுச்சு. அதனால வந்து இப்ப 2 ஃபோனா ஆயிடுச்சு. இம்பல்ஸா நான் போயிட்டு வாண்டடா போய் பை பண்ணல. விளாக் எடுக்கணும் யூடியூப்காக அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து இம்பல்ஸா பை பண்ணல. இன்னொன்னு வந்து என்னோட லேப்டாப். லேப்டாப் வந்து ஓகே ஒரு ஒர்க் பண்ணி தான். இப்ப ஒர்க் பண்றவங்களுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லேப்டாப் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. என்னோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸா அதோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி அது வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணல. அண்ட் எடிட்டிங்க்கு லைட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் லேப்டாப்புமே நான் வந்து வாண்டடா போய் பை பண்ணல. யூடியூப்காக அப்படின்னு சொல்லிட்டுலாம். எதுக்காகவும் நான் வாண்டடா அத பை பண்ணல. முன்னாடி அத வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வொர்க் டைம்ல. ஸோ அதனால அது என்னோட காசு தான். ஸோ டோட்டலா வந்து நான் காசு போட்டு வாங்கினது தான். வொர்க் போயிட்டு இருந்த டைம்ல எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நான் வாங்கினேன். வொர்க் விட்டு நின்னதுக்கு அப்புறம் அது எனக்கு சுத்தமா யூஸே ஆகல. ஸோ அத வந்து நான் இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இயர்பட்ஸ். வீட்ல மொத்தம் 3 இயர்பட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து என்னோடது. இன்னொன்னு வந்து ஹஸ்பண்டோடது. அவர் வந்து 2 வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து போட் ஹெட்செட் மாரி போட் இயர்பாட் மாரி வச்சிருக்காரு. இன்னொன்னு வந்து ஒன் பிளஸ் 2 பேருக்குமே ஒன் பிளஸ் தான் நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா போட்டு வாங்குனா தான் அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குனா தான் கொஞ்சம் நல்லா லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியரா வந்து வாய்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கினோம். 2500 வரும் அரௌண்ட் நினைக்கிறேன். ஓகே ஒரு நாள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வெளிய போனா நம்ம கார்ல டக்குனு மாட்டிட்டு இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கார்ல போட்டுட்டு பேசலாம். பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால வந்து நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா ட்ரைபாட் அண்ட் ரிங் லைட். இது வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி வாங்கினது. ட்ரைபாட் வந்து இப்பதான் வந்து யூடியூப்காகவே எனக்கு வாங்கி குடுத்தாங்க. பட் ரிங் லைட் வந்து முன்னாடியே வந்து நான் ரீல்ஸ்லாம் வந்து Instagramல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு தேவைப்பட்டது. அதனால அந்த டைம்ல நான் வாங்கியிருந்தேன். எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓவரால் வீட்லயே வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற பட்சத்துல மட்டும் நீங்க அத வாங்கலாம். ஸோ இவ்வளவுதான் நான் வந்து என்னோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். உங்களுக்கு வந்து அப்ளையன்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், வந்து யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்துல மட்டும் உங்க வீட்ல வந்து வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் மட்டும் கூட காசு போனாலும் பரவால்ல. ஒரு நல்ல ப்ராடக்ட்டா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வரா மாதிரி வச்சுக்கோங்க. அத நீங்க எவ்ரிடே யூஸ் பண்றீங்களான்னு மெயினா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காசு போட்டு நெறைய வாங்கிட்டு சிலதெல்லாம் உங்க வீட்டுக்கு சூட் ஆகாத அதுக்கப்புறம் நல்லா பவர் சேவிங்கா இருக்கான்னு மோஸ்ட்லி வந்து பார்த்து வாங்குங்க. பவர் சேவிங்கா இருக்கணும். அப்பதான் வந்து கரண்ட்டும் வந்து நமக்கு இழுக்காம இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம வந்து பார்த்து வாங்கணும். இப்ப வீட்டுக்கு சூட் ஆகுதா? நீங்க வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுக்காக வந்து நெறைய பை பண்ணாதீங்க. ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா, அது நமக்கு தான் வேஸ்ட் ஆகும். ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு சூட் ஆகுதா? நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. நீங்க வாங்கக்கூடிய அப்ளையன்ஸ் வந்து உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? உங்களோட டைமையும், எஃபர்ட்டையும் அது வந்து லெஸ் பண்ணி குடுக்குதா? அப்படின்னு நீங்க பாருங்க. அண்ட் இந்த அப்ளையன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் வந்து நான் என்னோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. டைம் சேவ் ஆகுது. ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அப்ளையன்ஸ் நீங்க வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரிவ்யூவ செக் பண்ணுங்க. அதோட ஃபீச்சர்ஸ செக் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட்டோட இன்னொரு ப்ராடக்ட்ட வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்க போறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வாங்குங்க. அண்ட் ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா, அதோட காச வந்து நீங்க கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது வெயிட் பண்ணுங்க. 2 டேஸாவது அத கார்ட்ல போட்டு வைங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க உடனே பை பண்ணிடாதீங்க. காஸ்ட் வந்து ரொம்ப ஒரு 6 மந்த்ஸாவது அட்லீஸ்ட் கார்ட்ல போட்டு வைங்க. பாப்போம் அதோட பிரைஸ் வந்து ட்ராப் ஆகுதான்னு பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா, காசு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கும். இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஓடிஜி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதுல வந்து நெறையவே பண்ணிக்க முடியும். ஓடிஜி வாங்குனா வந்து பேக்கிங்கும் அதிலயே பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நெறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் பல்க்கா பண்றதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியும். ஏர் ஃப்ரையர்ல வந்து அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஏர் ஃப்ரையர் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. பட் அதனால வந்து நான் ஓடிஜி வாங்கல. ஓடிஜி வந்து வாங்குற ஐடியா இருக்கு. பட் ஏர் ஃப்ரையர் யூஸ் ஆகுற வரைக்கும் யூஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓடிஜிக்கு வேலை இருந்துச்சுன்னா வாங்குவோம். சப்போஸ் ஏர் ஃப்ரையர் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல மட்டும் தான் நான் ஓடிஜி வாங்குவேன். அது வரைக்கும் நான் வந்து ஓடிஜி வாங்க போறதில்ல. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதுவரைக்கும் என்ன பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இதே மாரி நெக்ஸ்ட் கன்டென்ட்ல நான் உங்கள மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.